இறந்த உடல் நான் என்று சொல்வதில்லை. இறப்புக்கு முன்பு வரை அவ்வுடலால் சுட்டிக்காட்டப்பட்ட நான் என்பதே ஆன்மாவாகும். இறந்த உடல் அசைவதில்லை. இறப்புக்கு முன்பு வரை அவ்வுடம்பை அசைவித்த சக்தியே ஆன்மாவாகும். அவ்வாறு இறந்த உடலில் உள்ள மெய், வாய், கண், காது, நாசி போன்றவைகள் இயங்குவதில்லை. இறப்புக்கு முன்பு வரை அவ்வுடலால் உணரப்பட்ட, பேசப்பட்ட, பார்க்கப்பட்ட, கேட்கப்பட்ட, நுகரப்பட்ட சக்தியே ஆன்மாவாகும். இறந்த உடல் நினைப்பதில்லை. இறப்புக்கு முன்பு வரை அவ்வுடலால் நினைக்கப்பட்ட நினைவின் சக்தியே ஆன்மாவாகும். இறந்த உடல் அறிவதில்லை. இறப்புக்கு முன்பு வரை அவ்வுடலால் அறியப்பட்ட அறிவின் சக்தியே ஆன்மாவாகும். இறந்த உடல் சுவாசிப்பதில்லை. இறப்புக்கு முன்பு வரை அவ்வுடலால் சுவாசிக்கப்பட்ட சுவாச சக்தியே ஆன்மாவாகும். இறந்த உடல் இன்புறுவதில்லை. இறப்புக்கு முன்பு வரை அவ்வுடலால் அனுபவிக்கப்பட்ட இன்ப உணர்வே ஆன்மாவாகும். ஆக உடல் என்பது தனித்த நிலையில் இருக்கும் போதும் இறந்த பின்பும் ஓர் ஜட பொருளுக்கு ஒப்பானதே. உங்களுக்குள் ஓர் சக்தி இருக்கிறது, அது உங்களுக்கு உயிர் கொடுக்கிறது என்று ஹஸ்ரத் ரூமி கூறியுள்ளது போல், ஜட வஸ்துவான உடம்பின் தோற்றத்திலிருந்து அதனுள் உயிர் சக்தியாக வியாபித்து பிறந்ததிலிருந்து அவ்வுடம்பை இயங்க செய்து கொண்டிருந்த சக்தியே ஆன்மாவாகும். இச்சக்தியை இறைவனாக பாவித்து ஒருவர் தம் உடம்பின் வழியே முறையாக இருக்கிறார் இறைவன் என இடைவிடாது அங்கீகரித்து கொண்டே இருந்தால் உயிர் சக்தியானது அத்தகைய உடம்பிற்கு அருள் பிரகாச வள்ளல் பெருமானுக்கு அளித்த பெரும் பேறு போல் இறப்பில்லா பெருவாழ்வை அளித்து அவ்வுடம்பை பொன்னுடம்பாக்கிவிடும். ஸ்ரீ குருபியோ நமக.